ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஈஸி யோகா ஸ்டுடியோல நம்ம ஒரு முத்ரா பார்க்க இருக்கோம். ஸோ ஹயங்கிரிவர் முத்ரா. இந்த ஹயங்கிரிவர் முத்ரா செய்யறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரேஷன், பிள்ளைங்க எஸ்பெஷலி ஸ்கூல் போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க இதை செய்யும் போது மனது ஒருநிலைப்படுத்தப்பட்டு நல்லா எந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணணுமோ அதுல பண்ணுவாங்க. இது பசங்க மட்டும் தான் செய்யணுமா? இல்லைங்க, பெரியவங்களும் செய்யலாம். ஸோ நம்மளுக்கும் நினைவாற்றல் அதிகமா இருக்கணும், ஒரு மனசை குவிச்சு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹயங்கிரிவர் முத்ராவை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹயங்கிரிவர் முத்ராவோட ஹயங்கிரிவர் ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லும் போது இன்னும் உங்களுடைய நினைவாற்றல் அதிகமா இருக்கும். அந்த முத்ரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ 10 விரல்கள். சோ அந்த 10 விரல்ல பாத்தீங்கன்னா முகுல முத்ரா, சமான முத்ரா. இந்த முகுல முத்ரா, சமான முத்ராவை நடு உள்ளங்கையில வச்சு நடு விரலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும் போது ஆகாஷ் முத்ராவை நம்ம நினைக்கிறோம். ஆகாஷ் சக்தி நம்ம உடம்புல 5 புலன்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுன்னு 5 புலன்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த 5 புலன்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல்ன்றதை தாண்டி அதை தவிர்த்துட்டு ஒருமுகப்படுத்தி இது செய்யும் பொழுது எந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணுவோமோ அது ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வேலையோ இல்ல படிப்போ எது தேவையோ அதுல நம்ம பண்ண முடியும். அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான முத்ரா, இது எல்லாருமே செய்யலாம். எவ்வளவு நேரம் செய்யலாம்னா 15 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். படிக்கும் போது பிள்ளைங்க தாராளமா அப்படி கையை வச்சுட்டு படிக்கலாம். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான இந்த முத்ராவை நீங்களும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாம். இது 2 கையிலையுமே செய்யலாம். இந்த கையில வச்சு இப்படி செய்யலாம், இந்த கையில இப்படி வச்சு செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யுங்க. ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயங்கிரீவருபாஸ்மஹே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயங்கிரீவருபாஸ்மஹே. பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.